கசாலி டிகோட் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ஆகஸ்ட் 12, 2026. ஓகே. உலக செய்திகள் தொடர்ந்து அப்டேட் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த அப்டேட்டை இப்போ முஜ்தபா கமேனி அவரை பற்றிய ஒரு ஸ்பெஷல் செய்தி எக்ஸ்க்ளூசிவாக இருக்குது. அதை தர்றதுக்காக நம்ம கூட வழக்கம் போல் உலக செய்திகளின் சூப்பர் ஸ்டார் தோழர் சகோதரர் சுஃபியான் அவர்கள் நம்ம அரங்கத்துக்கு வந்திருக்காங்க. வழக்கம் போல் உங்களுடைய ஆதரவு லைக் பட்டன், ஹைப் பட்டன், பெல் பட்டன் இதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் செய்து நண்பர்களுக்கு பகிர்ந்து ஆதரவு தாருங்கள். அப்புறம் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்லிக்கிறேன். பின்னூட்டத்தில் ஒருத்தர் நீங்கள் அவர் உலக செய்திகளின் சூப்பர் ஸ்டார்னு சொல்கிறீங்களே, உங்களை நீங்களே புகழ்ந்துக்கிறீங்களேன்னு சொல்லி ஒரு மாதிரி எழுதியிருந்தார். அதெல்லாம் ஒன்றும் தவறு இல்லை. என்னென்னா இன்றைக்கி தமிழ் ஊடகங்களில் இந்த உலக செய்திகள் இருக்குல்ல, இந்த உலக செய்திகளை யார் மிக அதிகமாக நிறைய சேனலில் போய் பேசுகிறது அப்படின்னு எடுத்தோன்னா நம்பர் 1 அவர் சுஃபியான் அவர்கள் தான். இதில் இன்னொரு காமெடியான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? சுஃபியான் மேலே ட்ரம்ப்பே கோவத்தில் வருத்தத்தில் இருக்கிறார். ஓகே, எதுக்கு அப்படின்னா இந்த மாதிரி எல்லாத்தையும் எல்லா டீட்டெயிலை பூரா இந்த மக்களுக்கு பூரா பரப்பிட்டீங்கன்னா எங்களுக்கு ஒரு ரகசியம் இல்லாமல் பண்ணிடுறீங்களா, நாங்கள் பண்ணுறது பூரா அங்கே விமர்சனம் பண்ணிடுறீங்களா அப்படின்னு ட்ரம்ப்பே கோபமாக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வரவேற்போம். வாங்க சார். ஏன் சார் வணக்கம். ட்ரம்ப்பு கோபப்படுற அளவுக்கு சார் நான் பெரிய ஆள், சாதாரணமான ஆள். தொண்டை ஒரு மாதிரி இருக்கு, என்னாச்சு? ஆமாம், இன்னைக்கு நம்ம கடமையிலேருந்து தகரக்கூடாது. ஏன்னா தொண்டை கொஞ்சம் சிக்கல் தான் இருந்தாலும் இந்த கசாலி டிகோட்ல நாம பேசுறத நம்முடைய நேயர்கள் நிறைய விரும்புறாங்க. அதனால நான் என்னுடைய கடமையிலிருந்து போறதுக்கு எனக்கு இல்லை, ஒரு 15 நிமிஷத்துக்குள்ள நம்ம அந்த நிகழ்ச்சியை எனக்கு முக்கியமான செய்தி எக்ஸ்க்ளூசிவா நீங்க சொன்னது. நிமிஷம் பிரச்சனை இல்லை, நிமிஷம் முக்கியம் இல்லை, செய்தி முக்கியம், செய்தியோட சரி. சரி, இப்போ இந்த நீங்க பேசும்போது இப்போ ஒரு விஷயத்த சொன்னீங்க, முஜ்தபா கமேனியை பற்றி எக்ஸ்க்ளூசிவா. ஆமா, இதுவரைக்கும் பலர் பேசியிருக்கிறார்கள், எல்லா சேனல்களையும் நேற்று நடந்திருக்கிறது. ஆனாலும் இப்பொழுது முஜ்தபா கமேனியை நான் எதற்கு முதலிலே எடுக்கப் போகிறேன், அதை மட்டும் சொல்ல போகிறேன் என்று சொன்னால், அமெரிக்காவினுடைய பிரதான இலக்காகவும் இஸ்ரவேலர்களின் யூதர்களின் இஸ்ரேலின் பிரதான இலக்காகவும் இப்போது முஜ்தபா கமேனி தான் இருக்கிறார். ஆமாம், அவர் எங்கே இருக்கார், யாது இருக்கிறார் என்பதை குறித்து சிஏயும் மொசாத்தும் சின்பட் கொண்ட அமைப்புகளும் பல பில்லியன் டாலர்களை செலவு பண்ணி அவரை காலி செய்வதற்கு மட்டுமல்ல, அவர் இருக்கும் இலக்கை அடைந்து கொள்வதற்கு அவர்கள் பெரும் முயற்சி எடுத்துக்கொண்டு இருக்கிறார். அவற்றில் அவர்களுக்கு சில செய்திகள் கசிந்திருக்கிறது. அது உண்மையா பொய்யா, அதாவது இவர்களிடத்தில் பொய்யான செய்திகளை அவர் கசிய விட்டிருக்கலாம். சரி, யாரு? மொசாத் இல்ல, அதாவது ஈரானியர்களை கூட. ஒரு செய்தி ஒரு 70 மணி நேரத்திற்கு முன்பு ஜெருசலேம் போஸ்டில் வெளியானது. ஓகே, அந்த செய்தி என்ன சொல்லுதுனால், முஜ்தபா கமேனி மரணிக்கிற தியாக தலைமையில் கடைசி அத்தியாயத்தில் இருக்கிறார். ஈரானுடைய வயர் தெரிவித்ததாக அந்த செய்தியை யார் தெரிவிக்கிறார்? ஜெருசலேம் போஸ்ட் போடுது. ஓகே, அவர்கள் மிக அபாய கட்டத்தில் அவர் காலாவதியாகி உடல்நிலையெல்லாம் பாதிக்கப்பட்டு படுத்த படுக்கையாக இருக்கிறார். கிட்டத்தட்ட கோமா கடைசி. அந்த மாதிரி ஜெருசலேம் போஸ்ட் போட்ட அடுத்த செய்தி சேனல் 14 ஒரு செய்தி வருகிறது. சேனல் 14 முஜ்தபா மிக மோசமாக முகம் சிதைவுட்ட நிலையிலே இருப்பதாக. சேனல் 14 இஸ்ரேலோட, ரெண்டுமே இஸ்ரேலோட. இது எந்த தகவல் என்று ஜெருசலேம் போஸ்ட் சொல்லுகிறது? ஈரானுடைய உயர்மட்ட தலைமையில் பேச்சை இடைமறித்து கேட்டபோது, அல்லது உளவு அங்கேதான் இருப்பார்களே, அவர்கள் சொன்ன தகவல் எங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகுது என்று இந்த விஷயத்தை அவர்கள் சொல்லிவிட்டார்கள். இது உலக அளவில் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த பரபரப்புக்கு இடையில் ஈரானிலிருந்து மெஹர் தொலைக்காட்சி ஒரு கிளிப், அதாவது வீடியோ கிளிப் 12 செகண்ட் பேசணும். ஆமா, முந்தா நாள் நம்ம பேசணும், அது தொடர்ச்சி அது எல்லாருக்கும் தெரியும். அதுல அவர் நல்ல ஆரோக்கியத்தோடு இஸ்லாமிக் கிளாரிக்ஸ்ட பேசிக்கிட்டு இருக்காரு. ஓகே, இதுக்கு இடையில நேற்று காலை அல் அரேபியா தொலைக்காட்சியில் ஒரு செய்தியை வெளியாகிறார்கள். அதில் மசூத் பெசஸ்கியானுடைய பேட்டி வெளியாகிறது. சில நாட்களுக்கு முன்பு மசூத் பெசஸ்கியான் கருப்பு கண்ணாடியோடு காரிலே கொண்டு கடத்தப்பட்டு ரகசிய இடத்தில் அவர் முஜ்தபாவை சந்தித்தார் என்று பிரபலமான ஊடகம் செய்தி வெளியிட்டிருந்தது. இவர் உண்மையிலே முஜ்தபா தானா என்று தனது காரியதரிசியிடம் கேட்டு தெரிந்து கொண்டார் என்றெல்லாம் ஒரு ஃபேக் நியூஸ் வந்துச்சு. ஆனால் செய்தி உண்மை. அது
உண்மை இல்லைங்கிறது இப்ப தெரிவிக்கிறது. சரி. ஏன்னா இப்ப சொல்றது அவருடைய ஸ்டேட்மெண்ட் அல் ஜசீரா தெரிவிச்சிருக்கு. சரி. அல் ஜசீராவுக்கு அந்த செய்தி, அல் ஜசீரா வந்து ரொம்ப ஆதாரம். ஆமா. அதுல அவர் சொல்றாரு, யார் சொல்றா, பேட்டி கொடுக்குறாரு. அந்த பேட்டியை நானும் கேட்டேன். அவர் பேட்டியை நானும் கேட்டேன். ஓகே. ஸ்க்ராலிங்ல இங்கிலீஷ்ல வந்த செய்தி, அல் ஜசீரா பக்கா, இது ரொம்ப 100%, 1000% ஆதாரமான செய்தி. சரி. அவர் என்ன சொல்றது, ஈரானியன் பிரசிடென்ட் மசூத் பெசஸ்கியான் அவர் என்ன சொல்றாருந்தா, சுப்ரீம் லீடர் முஜிதபா கமேனி கன்வேட் எ மெசேஜ் ஆஃப் யூனிட்டி டூரிங் த 7 hours மீட்டிங். 7 மணி நேரமா இவர் பேசியிருக்காரு அவன்கிட்ட. 7 மணி நேரம். 7 மணி நேரம்னா தொடர்ந்து பேசியிருக்க மாட்டார். கொஞ்ச நேரம் பேசியிருப்பாரு, அப்புறம் டெஸ்ட் எடுத்திருப்பாரு, ஒரு சாயா குடிச்சிருக்கலாம், சாயா குடிச்சிருப்பாங்க, டிஃபன் கொடுத்திருப்பாங்க. அப்படி ஒரு கொஞ்சம் கொஞ்சமா போயிருக்கும். ஏன்னா நாட்டினுடைய உச்சபட்ச தலைமையில் பிரசிடென்ட், உச்சபட்ச தலைவர், இவர் பிரசிடென்ட். அதுல அவர் சொன்ன ஒரே வார்த்தை இஹ்வான், அதாவது யூனிட்டி, கன்வேட் எ மெசேஜ் ஆஃப் யூனிட்டி. கோஹிஷன் ஆங்கிலத்தில் சொல்ல போனா இந்த கோஹிஷன் என்பது ரொம்ப என்ன சொல்றது, அதை கொஞ்சம் நீங்க புரிஞ்சுக்கிடுங்க. இல்ல நம்ம சொல்றது வந்து பொதுவா என்ன செய்வோம்னா, அந்த அதுகேஷன் கோஹிஷன் அப்படின்னு 2 வார்த்தை இருக்கு. அந்த கோஹிஷன் ஒன்றது ரொம்ப நெருக்கம், கன்வர்ஜென்ஸ். நீங்க இந்த காலகட்டத்துல ரொம்ப டிஸ்பரேட்டா ஒவ்வொருத்தரும் பிரிஞ்சிடக்கூடாது, ரொம்ப யூனிட்டியா, கொஹிஷன்ஸ், கன்வர்ஜென்ஸ், இணைந்து ஒத்துழைப்போடு செயல்படணும். அதைத்தான் அவர் வலியுறுத்தினார். ஓகே. அடுத்து அவர் சொல்றாரு, பெசஸ்கியான் கன்ஃபார்ம்டு தட் கொமினி இஸ் அ பெர்ஃபெக்ட் ஹெல்த். அவர் ரொம்ப பெர்ஃபெக்ட் ஹெல்த்தா இருக்காரு, அவருக்கு எதுவுமே இல்லை அப்படின்ட்டு அஃபிஷியலா அறிவிச்சிட்டார். நேரா போய் பார்த்து பேசிட்டு வந்தவர் டிக்ளேர் பண்றாரு, நல்லா இருக்காரு. அது வேற யாரும் இல்லை, நாட்டினுடைய உயர் தலைமையில் இருப்பார், பிரசிடென்ட். அதனால இது 100க்கு 100% அவர் நல்ல ஆரோக்கியத்தில் இருக்கிறார். இது எக்ஸ்க்ளூசிவ் ஏன்னு கேட்டீங்கன்னா, அமெரிக்கர்களும் இஸ்ரேலியர்களும் அவருடைய உடல்நிலையில எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சாரி, அவர் உயிரோடு இருப்பதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் உடல்நிலையில் அபாய கட்டத்தில் இருக்கிறார், உயிரோடு இருக்கிறார். முகம் செதஞ்சு கையில். ஆனால் அவர் எப்படி இருக்கிறான்னு நீங்களும் பார்த்தீங்க. அதான் அப்படி. இதுல வந்து இன்னும் ஒரு செய்தியில இடையில கிராஸ் பண்ணுங்க. என்ன வந்ததுன்னா, இவரை வந்து திடீர்னு ஒரு கூட்டம் வந்தாங்க. ஓகே, கண்ணை கட்டி வெளியே கூட்டு போனாங்க அந்த டீம். யார இவரை, நம்ம பெசஸ்கியான. அதைத்தான் சொன்னேன். இல்ல, கருப்பு கண்ணாடிங்கிறது கருப்பு கண்ணாடி. ஆனா இவரையே ரூமுக்கு திடீர்னு வந்து அந்த சுப்ரீம் லீடரோட டீம் வந்தாங்க. வந்து திடீர்னு இவரை வந்து ஓகே வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை கட்டினாங்க. அப்படியே கூட்டு போனாங்க, ஒரு காரில் ஏற்றினாங்க. அது கார் எங்கேயோ போச்சு. போய்கிட்டு இருக்கும்போது காரில் வந்து சவுண்டு கேட்டுச்சு, நான் வந்து முஸ்தபா கமேனி பேசுகிறேன், நல்லா இருக்கீங்களா அப்படின்னு. இவர் திரும்பி பார்க்க கூட முடியலை, அவர் வந்து சவுண்டு மட்டும் கேட்டுச்சு அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் யாரு சொன்னா? இல்லை, இது வந்து ஒரு கற்பனை. நான் சொன்னது பெசஸ்கியானோட பேட்டி இருக்கு, இப்போ போய் பார்க்கலாம். யோசிச்சு பாருங்க, நான் ஏன் இதை கிராஸ் பண்ணி சொன்னேன்னா, ஒரு பக்கம் பார்த்தா இவர் வந்து பார்க்கவே இல்லை, காரில் உட்காந்து பின்னாடி சவுண்டு மட்டும் வந்துச்சு அப்படின்னு சொல்லி இதை வந்து பரப்புறது. இன்னொரு பக்கம் பார்த்தா இவர் வந்து உடம்பு இது சரியில்லை, முகம் செதிஞ்சு போச்சு, இது போச்சு அப்படின்னு இன்னொரு பக்கம் பரப்புறது. அப்போது இது வந்து எப்படின்னா, பொய் செய்தி வந்து என்ன சொல்லணும்னா வேகமாக பரவும், உண்மை வந்து ஸ்லோவாக. நம்ம என்னன்னா, பெசஸ்கியானுடைய வீடியோ கிளிப்பிங் இருக்கு. பெசஸ்கியான் பேசுனது அரபு தளங்கள்ல வந்திருக்கு. பெசஸ்கியானுடைய நேரடி பேச்சு அவருடைய பர்ஷியன் மொழியிலையும் ஆங்கிலத்தில் அல் ஜசீராவிலும் இருக்கு. இது வரைக்கும் பெசஸ்கியான் போய் ஃபேக்ட் செக் பண்ணிக்கலாம். அதான், இது வரைக்கும் பெசஸ்கியான் வந்து ட்ரம்ப் மாதிரியோ அல்லது நெத்தன்யாகு மாதிரியோ இஷ்டத்துக்கு பேசினதே இல்லை, பேச மாட்டார். இன்னொன்று, சில நேரம் வந்து ஈரானை எதிர்த்தும் பேசியிருக்கிறாரு. அது பேசியிருக்காரு. ஏன்னா அவர் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டா, இது இப்படித்தான் இருக்கணும், ஈரானை எதிர்த்தும் பேசியிருக்கிறார். ஆனா அவர்களுக்குள்ள அரசியல் தலைமைக்குள்ள கொஞ்சம் மோதல்கள் இருக்கு. அது ஜனநாயக மோதல், அது ஜனநாயகம், அது இருக்கு. இப்போ இதோட நிக்கல யாரு, முஜிதபா. ஓகே, நேத்து 6 தளபதிகளை நியமிச்சிட்டார். ஓகே, 6 தளபதிகளை நியமிச்சது மட்டும் இல்ல, அதுல முக்கியமான போஸ்டா நேத்து படிச்சேன், எஸ்எஸ்சி படையினுடைய முஹ்சின் ரெசாவி. ஆமா, மோசின் ரைசி தாடி வச்சிருப்பாரு. மோசின் ரைசி, ரைசி பேஸ் ரெசாவி, ரெசாவின்னு வருது. சரி, பரவாயில்ல. இல்ல ரெசாவி, ரைசில மோசின் ரைசி, இப்ராஹிம் ரைசி இவர் ரெசாவி. இவருக்கு ஒரு 65 வயது இருக்கும். சரி, இவர் சுப்ரீம் நேஷனல் கவுன்சில்ல நியமிச்சிட்டாங்க. தலைமை ரொம்ப கடுமையான பவர் உள்ள போஸ்ட். சுப்ரீம் நேஷனல் வந்து டாப்ல இருக்கே. சரி. அது மட்டும் இல்லாம 6 பேர் யாரு, அவர்களுக்கான போஸ்ட் இப்போ உங்களுக்கு சொல்ல போறேன். இதுதான் எக்ஸ்க்ளூசிவ். இவர்களை வைத்து இனி தேசத்தை வலுவாக ஆக்குவதற்கு இந்த போஸ்ட் வந்து முஸ்தபா கமேனி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இதை போட முடியுமா? போட முடியும். இப்போ அவர் வந்து ஆக்டிவ் ஆயிட்டார். யாரு? முஸ்தபா கமேனி. முதல்ல அவர் நியமிச்ச யாருன்னா அலி அப்துல்லாஹி. ஓகே,
இந்த அலி அப்துல்லாஹி யாருன்னா சீனியர் ஐஆர்ஜிசி கமாண்டரா செயல்பட்டவர். ஓகே. இப்போ அவர் 3 படைகளுக்கு தளபதியாக முப்படை தளபதி தளபதியாக நல்லா பாருங்க. அலி அப்துல்லாஹி இஸ் ஜெர்னலிஸ்ட் ஆஃப் டியூரிங் த வார். அவர் ஐஆர்ஜிசியில் செயல்பட்டார். அவர் இப்போ இம்ப்ரூவிங் த கோஆர்டினேஷன் அக்ராஸ் ஈரான் மிலிட்டரி கமாண்ட். ரைட். இவருடைய பதவி புரிஞ்சு போச்சா? உச்சபட்ச தலைவர். வேகமா சொல்லிடுறேன். ஆமா. இரண்டாவது யாருன்னா ஹைதரின்னு ஒருத்தர். ஹைதரி. அவர் பேர் அதுக்கு முன்ன கியோமராஸ் ஹைதரின்னு போட்டிருக்கு. நீங்க ஹைதரின்னு வச்சுக்கிடுங்க. அவர் கிரவுண்ட் ஃபோர்ஸினுடைய ஆர்மியாக இருந்தார். அவர் வந்து சீஃப் ஆஃப் ஸ்டாஃப். அவருக்கு சீஃப் ஆஃப் ஸ்டாஃப். மூன்றாவது இருக்கவர் அகமது வாஹிதி. இவருக்கு வேலை என்னன்னா, இவர் வந்து மிக முக்கியமான, இவர் வந்து கம்பெனியுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் ஹிம். அவருக்கு என்ன கொடுத்திருக்காருன்னா, ஸ்ட்ரென்தன் த டெட்டரன்ஸ் ஃபோர்ஸ். Okay. Deterrence and readiness are the powerful offensive operation. இதுதான் அவருக்கான, அதாவது ரெடினஸ் which means deterrence readiness. தடுப்பு யூகங்கள், மிலிட்டரி சம்பந்தப்பட்ட. அது அல்லாம இவர் வந்து ஒரு கல்வியாளர். இவர் லாங்குவேஜ் அனலிஸ்டா. எவ்வளவு பெரிய ஆள் பாருங்க. லாங்குவேஜ் அனலிஸ்ட் மட்டும் இல்லாமல் அவர் மோர் அசரட்டிவ் மிலிட்டரி போஸ்டர், ரொம்ப பெரிய ஒரு போஸ்ட்ல தளபதி. மூன்றாவது இடத்தில் அகமது வாஹிதி. முதலாவது நான் ஹைதரி ஒன்னு, வாஹிதி ஒன்னு, அகமது அலி அப்துல்லாய். நான்காவது முஸ்தபா இஸ்ஸதி. ஓகே. இஸ்ஸதியினுடைய வேலை என்னன்னா வேற எது இல்ல, அவர் வந்து வாஹிதியுடைய டெபுட்டியா இருந்திருக்காரு ஏற்கனவே. இப்பவும் அதுல தொடர்றார். இஸ் a responsibility for organizational and operational readiness. ரெடினஸ்க்கு, ரெடினஸ்க்கு ஆப்ரேஷன் சைடில். ஓகே. அதை கொஞ்சம் விளக்கிடுங்க. ஓகே. அதாவது இப்போ இவர் வந்து அங்கே கேட்டு எல்லாம் டிசைட் பண்ணி நம்ம வந்து டிட்டரன்ஸுக்கு ரெடியாக இருக்கணும். எது வந்தாலும் தடுப்பு கிடுப்பு நம்ம எந்த ஏரியாவில் இருக்கணும். அதுக்கு வந்து ஆப்ரேஷன் ஃபோர்ஸ் இருக்குல்ல, அது வந்து நாலாவது ஆள். இவர் தான் நாலாவது ஆள். இப்போ நான் எல்லாம் விளங்குது இல்லை கிளியரா இருக்கா? அழகா உச்சரிப்பு நம்ம அழகா சொல்றோம். ஆமாம். அடுத்து அலி ஒசாமாய். Ali Ozzamai, he was appointed the commander of the IRGC Navy force ல இருந்தார். நேவி. அப்ப சரி. இப்போ அவர் என்னன்னா, அதுல என்னன்னா இந்த ஹெர்மூஸ்ல தாக்குதல் நடந்துச்சு இல்லையா, அப்போ முழு பொறுப்பையும் கடல் போர் நடக்கும்போது இவர் தான் செஞ்சாராம். அதை கீழே சொல்றேன். the key position given the continuing confrontation நடந்துச்சு இல்லையா, the confrontations in between அமெரிக்கா வெர்சஸ் இதுல the places that exactly ஹெர்மூஸ்ல அரவுண்ட் தி ஸ்ட்ரைட் ஆஃப் ஹெர்மூஸ்ல நடக்கும்போது இவர் தான் கமாண்டராக செயல்பட்டார். அப்போ அவர் பேர் என்னது? இசுதி. இப்போ இவரை பார்த்து உண்மையிலேயே மிரண்டாங்க, அடிச்சு போடுவேன், குத்தி போடுவேன் அப்படின்னாங்க. ஆனா பக்கத்துல வர முடியல. ஆமா. சரி, அவருக்கு என்ன போஸ்ட்? இப்போ அவருக்கு இப்பொழுது அங்க இருக்கக்கூடிய ஐஆர்ஜிசியினுடைய நேவியினுடைய கீ போஸ்ட், தலைமை நேவியினுடைய கீ போஸ்ட். ஓகே. அடுத்த லெவலுக்கு வந்துட்டார். கீழே இருந்திருப்பாரு, மேல தலைமை பொறுப்புக்கு வந்துட்டார். அதான் இப்போ ஐஆர்ஜிசி நேவி வந்து உலகமே உச்சரிக்கிற ஒரு பேரா வந்துச்சு. ஏன்னா ஹர்மூஸ். ஓகே. அடுத்து கடைசியா போட்டிருக்குது ஹுசைன் தைப். ஹுசைன் அவங்க வருவாங்க. இவருக்கு என்ன வேலைன்னு கேட்டீங்கன்னா வேற எந்த வேலையும் கிடையாது. சரி. முக்கியமான வேலை இவர் ஐஆர்ஜிசியுடைய இன்டெலிஜென்ஸ் சீப். ஒரு வேலை இல்லைன்னு சொல்லிட்டு இவ்வளவு பெரிய வேலை. அது மாதிரி இவர் பஸ்ஜி படையினுடைய பொசிஷன்ல இருந்திருக்காரு. சரி. இருந்திருக்காரு வித் ஆர்டர்ஸ் டு இவருக்கு என்னன்னா டு ஸ்ட்ரென்தன் த பாப்புலர் மொபைலைசேஷன் அண்ட் டொமஸ்டிக் இன்டெலிஜென்ஸ் நெட்வொர்க். அதாவது இன்டெலிஜென்ஸ் நெட்வொர்க்கு லோக்கல்ல, அதாவது ஈரான்ல. அது மட்டும் இல்லாம அவருடைய ப்ராக்சி இருக்கிறாங்க. பாப்புலர் மொபைலைசேஷன் நெட்வொர்க்னா வேற ஒண்ணும் இல்லை, அவங்களுடைய ஹவுதி, ஹிஸ்புல்லா, பிஎம்எஃப் தான். அது நிறைய பேர்ல இருக்கு இல்லையா, நான் பேசணும் இல்லையா. பாப்புலர் மொபைலைசேஷன் நெட்வொர்க் எல்லாம் கனெக்ட் பண்றது, இன்டெலிஜென்ஸ் தகவலை பகிர்ந்து கொள்வது, தலைமைக்கு கொண்டு சேர்க்கிறது இந்த பொறுப்பு தான். இந்த பொறுப்புல ஒரு இதை சொல்லி எக்ஸ்ட்ரா சொல்லிடுறேன். இப்போ இவர் வந்து இன்டெலிஜென்ஸ் சொன்னீங்கல்ல. ஆமா. நேத்து அங்க அணு இடம் இருக்கு பாத்தீங்கல்ல. ஓகே. அங்க வந்து கொஞ்சம் மொசாத் ஆட்களை போட்டு தாக்கி பிடிச்சிட்டாங்க. நிறைய பேர் காலி பண்ணிட்டாங்க. மொசாத் எப்படி இப்ப அவனு வேட்டை எப்படி நடக்கு தெரியுமா? மற்றதை விட மொசாதை காலி பண்றதுல தான் அதிகமாக. பூரா மொசாத் சிஐஏ, மெயினா மொசாது. இப்ப இவர் வந்து இந்த அளவுக்கு இன்டெலிஜென்ஸ்ல ஸ்ட்ராங்கா இல்லைன்னா அந்த மொசாதை எப்படி காலி பண்ண முடியும்? இவர் தான் பொறுப்பு.
பொறுப்பு அவளை காலி பண்ணி இப்ப அலி அப்துல்லாஹி வாஹிதி ஃபர்ஸ்ட்ல சொல்லிடுறேன் கொஞ்சம். அலி அப்துல்லாஹி ஃபர்ஸ்ட் கமாண்டர், அதாவது கூட்டுப்படை. அதே மாதிரி ஹைதரி அகமது வாஹிதி, ஓகே. அதுக்கப்புறம் முஸ்தபா இஸ்ஸதி, அலி உஸாமி, ஹுசைன் தைபி எல்லாம் சொல்லியாச்சு. சூப்பர். இதுக்கு இடையில இன்னொரு பேரையும் நீங்க எஸ்எஸ்சி படையில முஹ்சின் ரெசாய். இது நேஷனல் கமிஷன், நேஷனல் சுப்ரீம் நேஷனல் கவுன்சிலுடைய பொறுப்புல. சுப்ரீம் நேஷனல் கவுன்சில் டாப்ல போஸ்ட்ல. இதுல முஜித்தபா ஒன்ன போட்டிருக்கிற அவ்வளவு பேர் யாருன்னு சொன்னா இந்த அலி அப்துல்லாஹி கூட்டுப்படை தலைவர் இருக்காரு, அனைத்து முப்படை தளபதி. அவரு யாருன்னு கேட்டா ஹாத்தமுன் அன்பியாவினுடைய சீஃபா செயல்பட்டிருக்காரு. எல்லாமே கடும் போக்குவாதிகள், எவனுமே அரசியலேருந்து வரல. ஹாத்தமுன் அன்பியாவினுடைய உச்சபட்ச தலைவர், ஹாத்தமுன் அன்பியா பொறுப்புல இருந்தவர் தான் அந்த அலி அக்பர் லாய். அவர் தான் இன்னைக்கு ஒட்டுமொத்த ஈரானுடைய தலைமை பொறுப்புக்கான முப்படை கூட்டு தளபதியாக அவரை முஜித்தபா கமேனி பட்டார். அவருக்கு கீழே தான் எல்லோரும். அப்போது ஒன்றும் செய்ய முடியாது, என்ன பண்ணாலும். ஆனால் நல்ல விஷயம், அவங்க ஆயுதத்தில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க, கமாண்டிங்கில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அடுத்தடுத்த லெவல். ஒருவேளை இந்த 6 பேர் சொல்லியாச்சுல, இந்த 6 பேரை போட்டு தள்ளனாலும் அடுத்த 6 பேர் உட்காந்துருப்பாங்க. அங்கே பிரச்சனை இல்லை. சரி, இந்த 6 பேரை போட்டு தள்ளினாலும் 60 போட்டு தள்ளினா 600. சரி, அது அது அவங்க நடக்கவே செய்யாது. ஆமாம். அதனால இப்போ சில செய்திகள் வந்துருக்கு. இப்போ நான் இப்போ ஸ்பெஷலாக சொல்லிட்டேன். உண்மையிலேயே இப்போ ஒன்று முஜித்தபா ரொம்ப ஆக்டிவா இருக்காருங்கிற தகவல் வந்திருக்கு. ஓகே. அதை கன்ஃபார்ம் பண்ணது மசூத் பெஷஸ்கியான். அவருடைய வீடியோ இப்போ இருக்கு. அவர் பேசினது அல் ஜசீரால இருக்கு. ஓகே, சரி. இது போக நம்ம இந்த ஒரு செய்தியா, அப்புறம் அவருடைய வீடியோவை ஹிந்துஸ்தான் டைம்ஸ் இந்தியாவில் போட்டிருக்காங்க. ஹிந்துஸ்தான் போட்டு அதை போய் பார்த்துக்கிடலாம். இல்லை, அது நானும் பார்த்தேன். ஓகே. இன்னொன்று என்னென்னா, இப்போ நம்ம இந்த ஒன்றுனா பேச போகிறோம். அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் போகிறீங்கல்ல, போயிட்டு ரொம்ப பேசுறதுக்கு இடையில லேசாக ஒரு கஷாயம் குடிச்சுக்குங்க. கஷாயம் குடிச்சா இப்போ நீங்கள் ஒன்றா சொல்லிடுறேன். இப்போ ஈரான் சேஸ் ஈவன் இஃப் டீல் வித் ஒமான் ரீச்ட், ஒமான் கையெழுத்து போட்டாங்கல்ல, ரீச்ட், வி வாண்ட் டு ஓப்பன் ஹார்மோஸ் அன்டில் யூஎஸ் கிவ்ஸ் இன்டு ஆல் அவர் டிமாண்ட்ஸ். நாங்கள் படுத்து 300 பில்லியன் இது நீ கிளவைக்கு இங்கே போய் அவ்வளோ டிமாண்டையும் நீ ஒத்துக்கிட்டால் மட்டும்தான் எங்களுடைய இந்த ஹார்மோஸ் ஓப்பன் ஆகும். அது வரைக்கும் ஓப்பன் ஆகாது. கிட்டத்தட்ட 2029 வரைக்கும் ஓப்பன் ஆகாது. எதுக்கு அப்படின்னா, ட்ரம்ப் பதவி விலகணும் அல்லது பதவி விட்டு போகணும். ட்ரம்ப் இருக்கும்போது நாங்கள் பேச தயாராக இல்லை அப்படிங்கிறது முக்கியமான ஒரு செய்தி. கதை முடிஞ்சு. அடுத்த செய்தி ட்ரம்ப் நிறைய டோட்டலி கான் அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் போயிட்டார். ட்ரம்ப் ஹஸ் கான் டோட்டலி ஆஃப் த டீப் எண்ட். நோ ஒன் தாட் இட் வுட் கோ லைக் திஸ் ஃபார் அப்படின்னு சொல்லி ரொம்ப, அதாவது உங்களுக்கு டீட்டெயில் நிறைய எழுதியிருக்கிறாரு. அமெரிக்கா இப்போ ஹார்ட் டைம்ஸ் மேக் ஸ்ட்ராங் நேஷன் அண்ட் நோபடி இஸ் ஸ்ட்ராங்கர் தென் அமெரிக்கன் பீப்புள். நாங்கள் ரொம்ப வலிமையானவங்களாக்கும், எங்களை யாரும் அடிக்க முடியாதாக்கும், இப்படியாக்கும் அப்படியாக்கும், வாழ்க அமெரிக்கா, ஒழிக ஈரான் அப்படின்னு சொல்லி அவர் எழுதியிருக்கிறார். எப்படி யார் எழுதுவா? ட்ரம்ப்பு டெய்லி அவர் பேச்ச இப்போ உலகமே கேவலமாக, ஆனால் டெய்லி எழுதிட்டு இருக்கிறாரு. அதுக்கப்புறம் இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஃபார்மர் மரைன் சீஃப் என்ன பண்ணி எக்ஸ்போசஸ் என்ன பண்ணிருக்காருன்னா, thousands ஆஃப் யூஎஸ் ட்ரூப்ஸ் டெட். முன்னாடி 1000 மேலே இறந்ததான் சொல்லியிருந்தோம். அப்போ 600 பக்கம் வந்துச்சு. இப்போ அங்கே மெரைனில் இருக்க முக்கியமான என்ன சொல்கிறாங்க, thousands ஆஃப் டெட் அப்படின்னா முடிஞ்சு போச்சு. அங்கே பெரிய எங்கே அமெரிக்கா ஆட்கள், இங்கே அமெரிக்காவோட மரைன் இருக்காங்கல்ல, அந்த சீஃப் எக்ஸ்போஸ் பண்ணி, அது ஃபார்மர் சீஃப் சொல்லி முடிஞ்சது எக்ஸ்போஸ் பண்ணி thousands உண்மை வந்துகிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறார், ஒரு படத்தில் ஒரு சின்ன ஒரு செய்தி வரும். எப்படின்னா, நான் தான் பிரைம் மினிஸ்டர், நான் தான் பிரதம மந்திரி அப்படின்னு ஒருத்தன் இப்போ கத்திக்கிட்டே இருப்பாங்க. நீ யாரா நீ, நான் தான் பிரதம மந்திரி, என்ன எதாச்சும் அங்கே போ இங்கே போ அப்படின்னு வரும். என்னென்னா, இந்த மாதிரி ஜோக்கர்னு ஒரு படத்துலலாம் வரும், நான் தான் ஜனாதிபதி அப்படின்ற மாதிரி வரும். அது மாதிரி யூஎஸ் நேவி ஹேஸ் 100% கண்ட்ரோல் ஆஃப் ஹார்மோஸ். ட்ரம்ப் சொல்கிறார், எங்கள் கண்ட்ரோலில் தான் இருக்குது. அவரே சொல்லிக்கிட்டா. இதான் அந்த படத்தை வந்துச்சுல, நான் தான் அந்த நாட்டோட பிரதம மந்திரி கிறுக்கு போய் சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி. ஓகே. இது எல்லாமே ஒரு இதுலேயும் வந்தது. ஆக்சுவல் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவிலேருந்து, இந்துஸ்தான் டைம்லேருந்து, வயான்லேருந்து, அது எல்லாத்துலேயும் வந்தது. அப்புறம் முக்கியமான ஒரு செய்தி சொல்லணும். உங்களுக்கு ஒரு புதுசாக கூட இருக்கலாம். நம்ம மெக்கா பேக்ட், எல்லா செய்தியும் நமக்கு தெரியாதுல்ல. அதான் மெக்கா பேக்ட் தெரியும். சவுதி அரேபியா அப்படி பாகிஸ்தான் அப்படி கூப்பிட்டாங்க, இந்த பக்கம் துருக்கியை கூப்பிட்டாங்க, வெள்ளிக்கிழமை போட்டாங்கல்ல. 24 மணி நேரத்தில் புட்டுக்கிடுச்சு. தெரியுமா? அது தெரியாத. 24 மணி நேரத்தில் புட்டுட்டு போயிட்டு. ஆமாம். எப்படி சொல்லுங்களேன். அதான் முக்கியமான செய்தி. மெக்கா டீல் கிராக்ஸ் இன் 24 hours. எப்படி? ஹவ்? பாகிஸ்தான் ரன்ஸ் அவே ஃப்ரம் ஹவுதி பேட்டில் ஃபீல்டு. ஏன்னா இப்போ அடித்த உடனே ஹவுதி பேட்டில் ஃபீல்டில் சிக்கிடுவோம். என்னன்னா, இப்போ இவங்க கையெழுத்து போட்டாங்கல்ல, கையெழுத்து போட்டு அடுத்து ஒரு மணி நேரத்தில் ஜிசான் இருக்குல்ல, அதை அடிச்சாங்க. அவங்க சொல்லிட்டீங்க அன்னைக்கு.
சொன்னோம்ல. ஆமா. இப்போ என்ன ஜிசானுங்கிறது எங்க அவனுடைய பகுதியை பிடிச்சி வச்சிருந்த இடம். முன்னாடி பிடிச்சி வச்சிருக்காங்க. முன்னாடி ஏமனுடைய இடம் தானே அது. ஆமாம் ஆமாம், அது இப்போ சவுதியில் இருக்குது. அந்த இடத்த அங்கே கையெழுத்து போட்டு நாங்கள் யார் அடித்தாலும் நாங்கள் வருவோம்னு சொன்னாங்கல்ல. சொல்லி முடித்த உடனே இவன் அடித்தாங்க. அடித்த உடனே என்னாச்சு, ஒன்று பாகிஸ்தானும் துருக்கியும் வந்து சேர்ந்து வந்து இங்கே தாக்கணும் ஹவுதீஸை. அதான டீலு. ஆனால் டீல் என்ன ஆகி போச்சு, தாக்கணும் ஆனால் நாங்கள் வரல, ஹவுதீஸை நாங்கள் தாக்குறதா அப்படின்னு கூட்டிட்டு போயிட்டாங்க. முடிஞ்சு போச்சு. துருக்கி எவ்வளோ பெரிய சுயநலவாதி. அதாவது உலகத்தின் நம்பர் 1 ஏற்கனவே சொல்லியிருக்கோம், பச்சோந்தி. சாத்தான் தான் பச்சோந்தி. இவன் பார்த்தா எங்கேயாவது காசு கிடைச்சா போதும், என்ன வேணாலும் பண்ணுவோம். இவன் கூலிப்படை கரெக்டான வார்த்தை. பாகிஸ்தான் ஒரு கூலிப்படை. இவன் துருக்கி வந்து ஒரு பச்சோந்தி. 2 பேரும் சேர்ந்து வந்து சவுதியை இவங்களுக்கு எதிராக, ஹவுதீஸ்க்கு எதிராக, ஈரானுக்கு எதிராக வந்து இது பண்ணுறாங்களாம். ஒரே ஒரு வழிதான் இருக்கு, நான் குறுக்கா சொல்கிறேன். இவன் நல்ல கதி வேணும்னா ஈரானோட ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டணும். யாரு? சவுதி அரேபியா. ஆனால் பின்னாடி இருந்து நெருக்குறாங்களே, பொற்றாத கொண்டு விடுவேன். யாரு? அமெரிக்காலாம் இப்போ ஒன்றும் அமெரிக்காவால ஒன்றும் செய்ய முடியும். முக்கியமான செய்தியா 24 மணி நேரத்தில் புட்டுக்கிருச்சுங்கிறது முக்கியமான செய்தி. இது உலகத்துக்கே தெரியாச்சு. இது நடக்கும். எனக்கே முந்தா நேற்று ஒரு சந்தேகம் தான். ஹவுதி எல்லையில் பாகிஸ்தான் வீரர்களை தான் நிறுத்தி வச்சிருக்காங்க. ஆமாம், இந்த பார்டரில் ஒரு 10,000 பேர் நிறுத்தி சொன்னாங்க. 10,000 பேர் இருக்கான்னு வைங்களேன். இவன் எப்படி தாக்குனா இவன் தாக்கு பிடிப்பானான்னு நினைச்சேன். கரெக்டாக சொல்லிட்டீங்க. வந்துருச்சு, அதான் செய்தியாக வந்துருச்சு. இல்லை, எனக்கு தெரியாத செய்தி, புதிய செய்தி. எனக்கு மட்டும் இல்லை, நம்ம சொல்கிறது எல்லாமே புதுசாக சொல்கிறோம். அப்புறம் அங்கே அமெரிக்காவில் தினந்தோறும் பீட் ஹெக்ஸத் இருக்கார்ல, அவங்க லூஸ் ஆகிட்டான். என்னாச்சுன்னா கடைசி என்ன சொல்கிறாங்க, கேன் வி டிஃபீட் ஈரான் ஆர் நாட்? முடியுமா முடியாதா? யார்கிட்ட கேட்குறான்? ஹெக்ஸத்திட்ட செனட்லாம் கேட்குறாங்க. அதாவது பீட் ஹெக்ஸட் கேட்கல, அவங்ககிட்ட எல்லாரும் கேட்குறானோ. பீட் ஹெக்ஸத் இவ்வளோ காசு வாங்கியிருக்கே இல்லையா? முடியுமா? இப்போ 1.5 ட்ரில்லியன் கேட்குறே இல்லையா? ஈரானை நம்மளால் சொல்லி முடிக்க முடியுமா முடியாதா? அது ஒரே பதில தான். அது சொல்லு, முடியுமா முடியாதா? நாங்கள் இப்படி போனோம் அப்படி இந்த கதையெல்லாம் வேணாம். அந்த கதையெல்லாம் சரி சார், நோ முடிக்க முடியாது. ஆப்ஜெக்டிவ் டைப். ஆம் இல்லைன்னா இல்லை, அவ்வளோதான். அது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஹெக்ஸத் ஃபேஸஸ் டஃப் கொஸ்டின்ஸ் செனட்டை. அதுக்கப்புறம் வந்து ட்ரம்ப் அபேண்டன்ட், ட்ரம்ப் சொல்லி முடிச்சிட்டாங்க. கல்ஃப் ஸ்டேட்ஸ் வந்து யார் பை கல்ஃப் ஸ்டேட்ஸ் bow to ஈரான் ஓவர் ஹர்மோஸ். எப்படி ஐயா, நான் வந்து இப்போ உங்கள்கிட்ட வந்து ரொம்ப எதிர்த்துன்னு சண்டை போட்டும் நாங்கள் போகிறதில்ல, அதனால் நாங்கள் அமெரிக்கா விலைக்கு வச்சிடுறோம், ஓகே, உங்களோட நான் வந்து சமாதானம் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஈரானுக்கு முன்னாடி ஐயா வணக்கம் சலாம் சொல்கிறேன் அப்படின்னு இந்த ஜிசிசி நான் ஜிசிசி கண்ட்ரி அத்தனையும் ஈரானோட சமாதானத்துக்கு நெருங்கி வர்றாங்க. அமெரிக்காவை தூர விளக்குறாங்க. இப்போ அபிஷியலாக வந்து சார் அது நடந்தே ஆகும் சார், அதில் மாற்று கருத்து இல்லை சார். சரி, இப்போ வந்து இந்த ஏற்கனவே ஒன்று சொன்னேன், மொசாட் ஏஜென்ட்ஸ் காட் ட்ராப்ட் இன்சைடு ஈரான்ஸ் நியூக்ளியர் காம்ப்ளெக்ஸ். கதை முடிஞ்சுதான். எப்படி நீங்கள் இன்டெலிஜென்ஸுக்கு சொன்னீங்க, இங்கே வந்து ட்ராப் பண்ணிட்டாங்களா? இனி வந்து மொசாடை வந்து விரட்டி அவங்க ஒரு விஷயம் நான் சொல்கிறது நீங்கள் சரியான்னு மட்டும் சொல்லுங்கள். ஒரு செகண்ட் தான். பெரிய ஆயுத கலைஞங்கள்லாம் நியமித்து மலை கீழெல்லாம் வச்சுருக்காங்க. அதை விட அதிகமான வேலை நீங்களே பலமுறை சொன்னீங்க, என்ன மோசமான உளவுன்னு. இப்போ மொசாத்தை காலி பண்ணுறதுல அவங்க வெற்றி பெற்றதாக தெரியுது. கிட்டத்தட்ட இப்போ தாக்குதல்கள்லாம் இல்லை, கிட்டத்தட்ட நிறைய பேரை காலி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு புரியல என்னமோ நடக்குது. ஆனால் ஒரு செய்தி வர முன்னாடியே பார்த்தா உட்காந்த இடத்துல இருந்து நிறைய செய்தி வரும், பட்டன் அமுக்குவோம், போவோம், அடிக்கும், எதுவுமே இல்லை. இப்போ வந்து முஸ்தபா எங்கே இருக்காரு தெரியல, என்ன பண்ணுறாங்க தெரியல, யார் மீட் பண்ணாங்க தெரியல, மக்கள் என்ன பேசுகிறாங்க தெரியல, என்னடா தெரியல வந்து இவ்வளோ செலவு பண்ணமே, ஆளை காணோம், எல்லாத்தையும் போட்டு சொல்லி முடிச்சிட்டாங்க நிறைய பேர். ஆனால் இனி வலுவாக்கிடுவாங்க இன்டெலிஜென்ஸ். இப்போ வந்து இப்போ அப்பாயின்மெண்ட் போட்டு சொன்னோம்ல. இன்னொரு செய்தின்னு சொல்லிடுறேன் இடையில, இங்கே வந்து சின்பெட் இருக்காங்கல்ல, அதுக்கு உள்ள வந்து ஈரான் உளவாளி இருக்காங்க. சோழி முடிஞ்சது. சின்பெட்டு டொமஸ்டிக் உள்ளுக்குள்ள, சின்பெட்டுக்குள்ள ஈரான் உளவாளி. அது வந்து செய்தி வந்துச்சு. என்ன அது அதை வந்து இருப்பாங்க இல்லை இருக்கா, அது செய்தி எனக்கு வந்துச்சு. சின்பெட்டுக்குள்ளேயே இவங்க வந்து இஸ்ரேலுக்கு உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய உளவு பிரிவுக்குள்ள ஈரானோட உளவாளி இருக்காங்க. இந்த தளபதிகள் இவ்வளவு பேரும் போட்டிருக்காங்க இல்லையா? ஆமா. இவர்கள் எல்லாருமே இன்டெல் சம்மந்தப்பட்டவங்களா இருப்பாங்க. ஆமா. எல்லா பொசிஷன்லையும் யார் யாரை வைக்கணும், அவர்கள் நெட்வொர்க்கு எப்படி கவனமாக இருக்கணும், அவர்கள் போவதை கண்காணித்து போட்டக்கூடாது, எல்லாம் கவனமாக இருப்பாங்க. அதனால தான் முஜித்தபா இந்த பொசிஷனில் ஸ்ட்ராங்காக போட்டுருக்காரு. இன்னொன்று ஹியூஜ் என்ன தெரியுமா, ஹவுதீஸ் அட்டாக் சவுதி வெசல் கேரிங் வெப்பன்ஸ்.
ஓகே, இவங்களை தாக்குறதுக்கு வெப்பனோடு வந்திருக்காங்க. அந்த வெப்பனை தான் ஆயில் டேங்க்னு சொல்லி இப்போ வந்திருக்காங்க. அதுக்குள்ளே ஃபுல்லாக வெப்பன், அந்த வெப்பனை தாக்கி சொல்லி முடிச்சிருக்காங்க. ஒரு முக்கியமான செய்தி. அதுக்கப்புறம் வந்து ஏற்கனவே நம்ம பேசிட்டோம். ஒரு விஷயம் என்ன தெரியுமில்ல, நேட்டோ சம்மிட்டுக்கு வந்துட்டு அவர் கேட்ரிங் வேனில் தப்பிச்சு ஓடுனது ஊர் உலகம் பூரா வந்து கேவலமா பேசி. அது என்ன பண்ணியிருக்காரு, ஏர்ஃபோர்ஸ் 747 அந்த விமானத்தில் தான் அவர் பழைய விமானத்தில் இறங்கினார். அதாவது வந்து இறங்கினா அதில் வந்து கத்தாரோட விமானம். சரி, இப்போ ஏர்ஃபோர்ஸ் 747ல ஏர்ஃபோர்ஸ் 747 தான் அவன் நாட்டு விமானம். ஆமா, அதுக்குள்ளதான் ஏறி இருக்கான். ஆமா, ஏறி அந்த கதவை திறந்து பக்கத்துல ஃபுட்டு ஏத்தோம் இல்லையா, அதுக்குள்ள போயிட்டார். ஆனா பின்னாடி இருந்த பத்திரிகைக்காரனுக்கு ஒன்றும் தெரியாது. எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, ஸ்கிரீனை இழுத்து விட்டுருங்க மேல தூக்கிறாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா ஸ்கிரீன் இழுத்து விட்டா இவன் அண்ணாச்சி அந்த பக்கம் போறது தெரிஞ்சிரும்ல. இவர் போய் அமெரிக்க அதிபருக்கு கேவலத்தை பாருங்க. ஃபுட்டு கொண்டு வரக்கூடிய ஒரு ட்ராக் உள்ள ஏறி, அதாவது அது ட்ரக், அது கேட்டரிங் ட்ரக் வேணும். அதான் ட்ரக் தான், வேணுன்றா கூட கொஞ்சம் நல்லா இருக்கும். ட்ரக் அதான் ட்ரக்குங்கிற அந்த ஊர்ல என்ன இங்கிலீஷ்ல அந்த செய்தி ட்ரக்குன்னு தான் வந்துச்சு. பிக்கப், அது பேர் என்ன சொன்னா, பிக்கப் வேன். அது ஓபனா இருக்கும். அது ஓப்பனா இருக்குமா, அதுக்குள்ள போய் இப்படி உட்கார்ந்து அதுக்கப்புறம் மிலிட்ரி ஏர்ஃபோர்ஸ்ல வந்து ஏர்ஃபோர்ஸ் அதுல இருந்து 1C 3C-32ங்கிற ஒரு மிலிட்ரி. ஆனா அது ரொம்ப லைட் வெயிட் உள்ள, அந்த லைட் வெயிட்டுக்குள்ள போய் உட்கார்ந்து அங்க போய் அமெரிக்கா தளத்துல போய் இறங்கி அதுக்கப்புறம் ஏர்ஃபோர்ஸ்ல இறங்கிருக்காங்க. அதான் ஒரே ஏர்ஃபோர்ஸ். அப்ப எவ்வளவு நிலைமை, எவ்வளவு அப்ப மத்தவனெல்லாம் செத்தனா, இப்ப இவன் போறான்னு சொல்லி ஈரான் அடிச்சாருன்னா அது டெக்னிக்கலா என்னன்னா, அது இறங்கும் போது ரொம்ப ஸ்லோ, வேகம் குறைஞ்சிருமா. இது அந்த பெரிய, ஆமா, அதுல சில விஷயங்கள் மாற்றப்படலையா. அடிச்சு ஈரான் அடிப்பதற்கு நிறைய சாய்ஸ் இருக்கான். என்னன்னா அதுல வந்து இன்னும் 100% வந்து முழுமையா முடியல. ஆனா ஈரான் பிளான் இருக்கோ இல்லையோ, இவன் மனசுல அடிச்சிடக்கூடாதுன்னு பயம் வந்துச்சு. இந்த பயம் இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அது வந்து முக்கியமான செய்தி. ஒன்று ரெண்டு மட்டும்தான். அப்புறம் பிரான்ஸ்காரன் வந்து ரொம்ப யோகிய முகமூடி போடுறாங்க. என்ன பண்றாங்க, இமானுவேல் மேக்ரான். ஆமா, என்ன சொல்றாங்க, தீஸ் ஆக்ட் ஆஃப் டெரர் ஆர் அன்அக்செப்டபிள். யாரை பார்த்து? நெத்தன்யாவை பார்த்து. இவங்க தான் வந்து ஆப்பிரிக்கன் கண்ட்ரியில் பூரா வந்து அடிச்சு கொள்றாங்க பிரான்ஸு அப்படி. ஸோ இன்றைக்கி வந்து செய்தி, முக்கியமான செய்திகள். நீங்கள் சொன்னது ரொம்ப ரொம்ப முக்கியம். 6 பேர் அப்பாயின்ட் பண்ணது, அவர் மசூத் பேசுனது அழகா பேரோட என்னென்ன பொசிஷனோட சொல்லியாச்சு. இப்போ நம்ம சொன்னதில் வந்து மெக்கா பேக்ட் பாகிஸ்தான் வந்து வெட்டிட்டு போயிட்டாங்க. வேண்டாமையா, இவங்களோட சண்டை போட முடியாதியா அப்படின்னு வெட்டிட்டு போயிட்டாங்க. இது எனக்கே தெரியாது, இப்பதான் பார்ப்பேன். இனி ஊர் பூரா சொல்லிட்டீங்க இல்லையா, இனிதான் போய் சர்ச் பண்ணுவேன். ஏன்னா அப்போ இது வந்துருச்சு. என்னன்னா இதுக்கப்புறம் உங்களை ஏன் வந்து உலக செய்தி சூப்பர் ஸ்டார் சொல்றான்? ஆனா உலக செய்தி சூப்பர் ஸ்டார் நீங்க தான். ஏன் தெரியுமா, எனக்கு தெரியாது, நீ தான் சொல்லி மாற்றி இப்படி சொல், எல்லாம் மாற்றி தான். ஆனால் ஒரு விஷயம் நம்ம மக்களுக்கு சொல்லிடுவோம். இந்த தமிழ் ஊடகங்களில் ஓகே செய்தியாக சொல்கிற மெயின்ஸ்ட்ரீம் சேனலில் விட்டுருவோம். ஆனால் பல சேனலில் போய் இந்த ரொம்ப குறிப்பாக வளைகுடா செய்தியை இவ்வளோ தூரம் பேசுறது இருக்குல்ல சார். அந்த ஒரு செய்தி நம்ம மக்களுக்கு சொல்லுவோம். ஓகே, நீங்க அவங்க நம்ம பிள்ளைகள் தான், எல்லாமே நம்மளை திட்டினாலும் நம்ம பிள்ளைகள் தான், நீங்க நல்லா இருக்கணும், எங்களுடைய உறவுகள் தான். சிலவங்க ரொம்ப வசைப்படுவாங்க, அவர்களும் என்னுடைய உறவுகள் தான். அது தப்பே கிடையாது. ஒரு அண்ணன் தம்பிக்குள்ள இருக்கிற மாதிரி தான். இது ரொம்ப கஷ்டப்படணும், ரொம்ப படிச்சு மணிக்கணக்கில் நைட்டு 12 மணி சில செய்தி. இப்போ டிஃபென்ஸ்ல சில செய்தி நமக்கு புரியாது, அதை மொழிமாற்றம் செய்யறதுக்கு அது சரிதானா, அதுக்கு பின்னணி என்ன, அதெல்லாம் பார்க்கணும். புரியுதா உங்களுக்கு? இப்போ தமிழிலும் கூட சில வார்த்தைகள் நமக்கு சகனமா இருக்கும், இது என்னங்கிறது. அதெல்லாம் எடுத்து ஃபில்டர் பண்ணி இவ்வளோ சேர்த்து அதை இவ்வளோகான்னு ஒரு 15 நிமிஷம் கொடுக்கும். இந்த மெனக்கெடல் தான் இந்த செய்தியோட அலசல். ஓகே, அவ்வளோதான். நம்ம வந்து தப்பல ஒன்றும் இல்லை, பிரச்சனை இல்லை. இன்னைக்கு எனக்கு தொண்டை சரியில்லை, ஆனால் எனக்கு உங்களை விட்டு போக மனசு இல்லை. ஏன் தெரியுமா? உங்களுக்கு இல்லை, நம்முடைய பிள்ளைகளுக்காக. ஆமாம், உங்களுக்காக இல்லை. நீங்கள் சரி சுஃபியான் போயிட்டு வாங்கன்றீங்க, நாளைக்கு வந்துடுவேன். சரி, நம்ம கசால் நிறைய பேர் எதிர்பார்த்துருப்பாங்க. இப்போ நான் கூட நான் பேசுகிறனாலும் இதை தாண்டி சில தமிழ் இதுகளில் வரக்கூடிய சில இதை நான் பார்ப்பேன். ஏன்னா அவர்கள் ரசிகனா. ஆமாம், இன்னொன்று நம்ம இந்த இதில் பேசுகிறத அடையாறுல இருந்து பாலாஜின்னு ஒருத்தர் முன்னாடி ஃபோனில் வேறு பேசினாரா, நண்பர். அவர் இங்கிலீஷில் பெரிய அளவுக்கு எழுதி கொடுத்து இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக பாலாஜிக்கு உண்மையிலேயே நன்றி. பாலாஜி சார் உங்களுக்கு தான். ஆமாம், அவர் வந்து நீண்டதா அப்படி பிரித்து நம்மளை அவ்வளோ டீட்டெயிலிங் வந்து எடுத்து ரசிச்சிருக்கிறாரு. அப்புறம் ஃபேக்ட் செக் அவர் நிறையா பண்ணியிருக்கிறாரு. அதை பாராட்டி அவர் வந்து மிகப்பெரிய அளவுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் போட்டிருக்காரு. அதனால் அதை வந்து நேற்று வந்து சொன்னேன், பட் அது போகிற போக்கில் கரெக்டாக கன்வே ஆகலை. இப்போ இது மூலமாக வந்து எல்லாருக்கும் வர சொல்லிடுவோம். பாலாஜிக்கு நன்றி. உங்களுக்கு வந்து நம்ம கசாலி டிகோட் நேரில் சார்பாக என் சார்பாக மிக்க நன்றி சார்.